குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய நல்ல ஒரு வசனத்தை கேட்போமாக. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய பிதாவானவர் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்ததுனால அவர் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸோ அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் பயங்கரமாக ஒரு ட்ரீமில் இமேஜினேஷனில் இருப்பாங்க. லேட்டஸ்ட் நியூஸை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே சிலர் அது பிரேக்கப் டேவாகவும் கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட பிரேக்கப் டேவே கிடையாது. இயேசு கிறிஸ்து கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான அன்பை தருகிறவர் அவர். இன்னைக்கு அன்பை தேடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதுல கல்யாணம் ஆனவங்களும் ஓடுறாங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் எல்லாருமே உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு கொண்டாடுவதற்காக குடியும் போதைப் பொருளும் அப்படியே வீட்டை விட்டு ஓடுறது, இது மாதிரி பல காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலகத்துல ஒருத்தர் நம்மள அன்பு கூர்ந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்ம பார்க்குறோம்னாக்கா அந்த அன்பு கூர்ந்த தேவன் நம்ம கிட்ட கேட்கறது, நான் உனக்காக மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்த? உலகத்திலே உண்மையான ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு தான். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரு. அவர் உலகத்துல நமக்கு அன்பை கொடுத்தாரு. இன்னமும் அவர் அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஸோ சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நான் இதை கொண்டாட முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொண்டாடுறவங்களுக்கும் பிரயோஜனமும் இல்லை. அவங்களும் சாயங்காலம் சோர்வாக தான் வீட்டில் உட்கார போறாங்க. ஏன்னா அதெல்லாம் மாயமாலமான அன்பு. ஸோ உண்மையான அன்பை அவங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் இருக்காது. எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும். ஸோ பெர்மனண்டான அன்பு ஆண்டவர்கிட்ட இருக்குது. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே இயேசு சுவாமி, யார் யாருக்கெல்லாம் நீங்க தேவையோ, உங்களுடைய அன்பு தேவையோ, உங்க அன்பை ருசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. உலகமே ஆண்டவரே வேலண்டைன்ஸ் டேவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஏசப்பா பிரேக்கப் டேன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு மாறாத அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே சிலுவையில உயிர் தெழுந்த ஒரு அன்பு ஆண்டவரே. ஏசப்பா எங்களை மீட்டு கொண்ட அன்பு இயேசு சுவாமி. இந்த அன்பை யாரும் தூக்கி போடாதபடி ஆண்டவரே, கலக்கத்துல ஆண்டவரே, கஷ்டத்துல, நஷ்டத்துல, வேதனையில இயேசு சுவாமி இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எஸ் சுவாமி, பெரியோர்களையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை இன்னைக்கு ருசி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசு சுவாமி. உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். முக்கியமாக ஆண்டவரே ஏசப்பா, வியாதியாய் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எஸ் சுவாமி ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு நீ சுகப்படுத்துவீராக ஏசப்பா. அந்த சூசைட் ரேட்லாம் கூட குறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு யாரும் ஆண்டவரே அதை தேடி ஓடாதபடி காத்துக்கொள்ளுங்க. குடிக்கிறவங்களை சந்திங்க, போதை பொருள்ல இருக்கிறவங்களை சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பக்கம் சாத்தான் பயங்கரமா கொண்டு போனாலும் இயேசுவே நிலையான ஒரு அன்பை தேடுகிறவர்களாக அநேகரை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே இந்த நாளிலே நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தப்பான வழிகளில ஆண்டவரை யாரும் கடந்து செல்லாதபடி இது உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தையும் உலகத்தையும் உடைய கரங்களில கொடுக்குறோம். நீர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பாக ஆண்டோடைய அன்பை ருசி பாருங்க. அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.